ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன் கிளாஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸ்டடி டிப்ஸ் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு இன்னும் 15 days தான் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்டே இருக்கீங்க. ஸோ நான் இது வரைக்கும் எதுவுமே ரொம்ப நல்லா படிக்கல மேம், இப்போ தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கூட இப்போ நினச்சா கூட நீங்கள் படித்து நல்ல மார்க் வாங்க முடியும். நான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நிறையவே லீவ் இருக்குது. அப்படி பார்த்தா சயின்ஸ் எக்ஸாமுக்கு லீவு இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, நிறைய லீவ் இருக்குது. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நடுவில் பாருங்கள் 12 days லீவ் இருக்குது. அதில் ஒரு 3 or 4 days நம்ம சயின்ஸ்க்கு எடுத்து அழகாக படிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி படிக்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். உங்களோட ஃபோனை தூக்கி தூரமாக வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏன்னா ஃபோனில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட் அந்த ஃபோனை கண்டிப்பாக கேம் விளையாடுறது, சேட் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் அவை வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. இல்லை மேம் ரொம்ப போராக இருக்கும்போது ஸ்டடீஸ் ஓரியன்டாக வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அது ஓகே. ஸ்டடீஸ் எப்படிலாம் எழுதலாம், மேக்ஸு ஏதோ ஒன்று பார்க்கணும், அதுக்கு மட்டும் மொபைல் யூஸ் பண்ணால் ஓகே, கிளியர் தான் அது. இப்போ பாருங்களேன், இது வந்து எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 weeks இருக்குல்ல, பர் டேக்கு 3 subject எல்லாம் 4 subject படிங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் நிறைய டவுட்ஸ் இருக்கும், எது நீங்கள் ஒன்றுமே படிக்காத மாதிரி தோணுதோ அதில் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிங்க. டெய்லி மேக்ஸ் ஒரு 1 hour போடணும். மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிற பழக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக அதை வந்து இப்போத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புக்கில் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு போகிற ஹேபிட் எடுத்துகிட்டு வாங்க. அது கண்டிப்பாக பின்னாடி +1 +2 காலேஜ் போகும்போது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு 2 weeksல பர் டேக்கு ஒரு 4 subjectாவது படிக்கணும். ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க, ஒரு ஸ்கூலில் ஸ்டடி ஹாலிடேஸ் மேம், எனக்கு இந்த 2 weeks நான் ஸ்கூலுக்கே போக தேவையில்ல, நான் வீட்டிலே தான் இருந்து படிக்க போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி 4 subject எடுத்துகிட்டு 2 hours ஒரு சப்ஜெக்டாக படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து டிலிட்டட் போர்ஷனும் இருக்குது, போர்ஷனும் ரொம்ப கம்மி. ஸோ ஈஸியாக படிக்கலாம். இப்போ இந்த 4 subjectல ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் படிங்க. அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு டஃப் சப்ஜெக்ட், ஒரு ஈஸி சப்ஜெக்ட், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படி படிங்க. அப்போ தான் போர் அடிக்காது, நிறையவும் நம்மளால் படிக்க முடியும். மொரோவர் எல்லாத்தையும் நம்மளால் உட்காந்து எழுதி பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சாப்டருக்கும் அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, கீ பாயிண்ட்ஸும் அந்த சாப்டரோட ஓரியன்டான டயக்ராம்ஸ் இருக்கலாம், அதை மட்டுமாவது கண்டிப்பாக வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அது மறந்து போகாது. டயக்ராமை வரைஞ்சி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அதோட லேபிளையும் எழுதி பாருங்கள். நான் எக்ஸாமில் போய் எந்த இடத்துல வரும் இந்த நேம் அப்படின்றது கன்ஃபியூஸாக இருக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ படிக்கும் போதே டயக்ராம் வரைஞ்சி பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸாமில் ஃபுல் மார்க் அதில் வாங்கிடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டு ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து 6th ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 days முன்னாடியிலேருந்து தமிழ் மட்டுமே படிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஸோ தமிழ் எக்ஸாமுக்கு நிறைய சஃபிஷியண்ட்டாக நீங்கள் அதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிவிடுவீங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்னா நிறையவே படிச்சிருவோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு நடுவில் அந்த வெக்கேஷ்னல் ஆப்ஷனல்லாம் எழுதலை, மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது 6th அப்புறம் 18th தான் நம்மளோட அடுத்த மேஜர் எக்ஸாம் இங்கிலீஷ் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 days கேப் கிடைக்குது. ஆனால் நமக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக 12 days தேவையில்லை. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு லாஸ்ட்டு 3 days இருந்தாலே போதும். ஸோ இங்கே லாஸ்ட்லேருந்து ஒரு 3 days மட்டும் நம்ம இங்கிலீஷ்க்கு விட்டுடலாம். அப்போ ரிமைனிங் எத்தனை டேஸ் இருக்குன்னா 9 days இருக்குது. 9 + 3 இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 3 days தான் நான் என்ன படிக்க போகிறேன், இங்கிலீஷ் படிக்க போகிறேன். அதுலேயுமே வந்து லிட்ரேச்சர் ஒரு நாள் படிங்க, கேரக்டர் ஸ்கெட்சு, சப்ளிமெண்ட்ரி லீடர் என்ன, அனாலிட்டிக்கல் பேராகிராஃப் எப்படி எழுதணும், லெட்டர் ஃபார்மேட்டிங் எப்படி எழுதணும் அப்படின்ற எல்லா ஹிண்ட்டையும் பார்த்துட்டு போங்க. கிராமருக்கு நிறைய வீடியோஸ் கூட அவைலபிளாக இருக்குது. லெட்டர் ஃபார்மேட்டிங், அனாலிட்டிக் பேராகிராஃப் எப்படி எழுதணும், எல்லாத்தையும் ஸ்கூலில் ஆல்ரெடி எழுதின கொஸ்டின் பேப்பர் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறது, நிறைய ஆன்லைனில் அந்த டெஸ்ட் பேப்பர் எடுத்து அந்த அனாலிட்டிக்கல் பேராகிராஃப்க்கு இதுதான் ஆன்சரானு அதிலே செக் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 5 கொஸ்டின் கொடுப்பாங்களே இங்கிலீஷ் எக்ஸாம், அதில் முதல்ல கொஸ்டினை படிங்க, பேராகிராஃப் படிக்காதீங்க. கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் போய் ரீட் பண்ணுங்கள். ஸோ டைம் கண்டிப்பாக சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கு ஒரு 3 days நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த ரிமைனிங் இருக்க 9 days இருக்குல்ல, அதில் தான் நம்ம வந்து ரிமைனிங் பின்னாடி வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பரேஷன் டைம் இந்த 9 days தான். அந்த தமிழ் டு இங்கிலீஷ்குள்ளே இருக்க அந்த டைமை தான் நம்ம வந்து ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்க்கும்போது இப்போ மேக்ஸுக்கும் சயின்ஸ் முதல்ல இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் நடுவில் இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு 6 days லீவ் இருக்குது. ஆனால் மேக்ஸில் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் டேஸ் நம்ம எடுக்கணும். அதுக்கு மேக்ஸ் டு சயின்ஸ் பாருங்கள், நடுவில் ஒரே ஒரு நாள் தான் லீவ் விட்டுருக்காங்க. 24க்கு அப்புறம் 26, 25 1 day மட்டும் தான் லீவு. அப்புறம் இங்கே வந்து 3 days லீவ் இருக்குது. சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் நடுவில் 3 days லீவ் இருக்குது. ஆனால் சோஷியலில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 daysல இப்போ நான் இது வந்து
நான் வந்து ஹோப் ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆனால் சில ஸ்டூடெண்ட் வந்து நான் சோஷியலில் நிறைய படிச்சிட்டேன், சயின்ஸ் நிறைய படிச்சிட்டேன், நான் வந்து இங்கே டேஸ் கம்மி பண்ணிக்கிறேன்றது அது உங்களோட சாய்ஸ். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கேன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது பேசிக்காக அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு நான் சொல்கிறேன். சோஷியலில் வந்து நிறைய லெசன்ஸ் இருக்கிறதுனால இல்லை ஃபஸ்ட்டு 4 days எடுத்து கண்டிப்பாக நம்ம என்ன படிக்கலாம்னா சயின்ஸ் படிக்கலாம். ஏன்னா சயின்ஸுக்கு தான் நமக்கு எத்தனை டேஸ் லீவ் இருக்குது, 1 day தான் லீவ் இருக்குது. ஸோ 4 days வந்து கண்டிப்பாக சயின்ஸ் படிங்க. ஸோ சயின்ஸ் அந்த 4 days ஃபுல்லாக சயின்ஸ் புக்கே தான் கையில் வச்சுட்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ஒரே சப்ஜெக்டை கண்டினியூஸாக படித்தா கண்டிப்பாக போர் அடிக்கும். சோஷியலும் மேக்ஸையும் கலந்து படிங்க அந்த 4 days. மேக்ஸிமம் சயின்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சயின்ஸுக்கு தான் நமக்கு அங்கே லீவ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 days எடுத்துகிட்டு சோஷியல் படிங்க. ஏன்னா சோஷியல் 3 days கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, டைம் லைன் இருக்குது, மேப் ஒர்க் இருக்குது, எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 3 days கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இங்கே 3 days எடுத்து சோஷியல் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்னும் கூட நம்மக்கிட்ட ஒரு 2 days இருக்கும். இந்த 2 days கண்டிப்பாக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 days ஒரு நாள் கண்டிப்பாக புக் பேக்கில் இருக்க 1 mark படிச்சிருங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி கண்டிப்பாக நம்ம அந்த புக் பேக் 1 mark நம்ம பார்ப்போம், நான் இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஆல்ரெடி ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது, கரெக்டாக எழுதிடலாம். ஸோ அந்த தியரம்ஸ் எழுதி பார்க்குறது, கொஞ்சம் முன்னாடியே படித்து வைக்க வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் பிளான் பண்ணி இந்த 2 நாளில் படிச்சிருங்க. ஸோ இதில் இந்த 9 days சோஷியல், சயின்ஸ், மேக்ஸ் ஓரளவுக்கு ரிவைஸ் ஆகிடும். ஸோ இந்த 9 days முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற அந்த கண்டினியூஸ் 3 days வந்து நம்ம இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸ் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸுக்கு வந்து 6 days டைம் இருக்குது. புக்கில் இருக்க உங்களுக்கு டிலேட்டட் போர்ஷன் இல்லாமல் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ் தான். ஸோ எந்த போர்ஷன்லாம் இருக்கோ அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸையும் சேர்த்து கண்டிப்பாக போட்டு பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸில் இந்த சம்மன் படிக்கிறதே முதல்ல தப்பு. கான்செப்டை தான் நீங்கள் படிக்கணும், கான்செப்டை தான் கற்றுக்கணும். எக்ஸாமில் என்ன நம்பர் கொடுத்தாலும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் கான்செப்ட் ஒன்று தான். இதுதான் இந்த சாப்டரோட கான்செப்ட் இதானா இந்த சம் கொடுத்தாலும் போட்டுடலாம். ஸோ ட்ரை டு லேர்ன் கான்செப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மேக்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பேசிக்காக படிக்க வேண்டியது ஃபார்முலாஸ் படிக்கணும். ஃபார்முலா அரைவேளை தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக அந்த ஃபார்முலா ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க, எதுவுமே மறந்து போகாது. சென்டம் மேக்ஸில் வாங்குறது ரொம்ப ஈஸி. இங்கே ஒரு 6 days டைம் இருக்குது, இங்கே ஒரு 2 days நம்ம டைம் எடுத்திருக்கோம். ஸோ 8 days இருக்குது, சஃபிஷியன்ட், மோர் தென் சஃபிஷியன்ட்னு சொல்லலாம். அவ்வளோ டைம் இருக்குது மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா பிளான் பண்ணி படிங்க, கண்டிப்பாக சூப்பர் மார்க் வாங்கலாம். ஏன்னா 10th வந்து லைஃபோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் வந்து இதுதான் என்னோடய ஃபைல்னு சொல்லலாம். அதில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜ் என்னென்னா நம்மளோட 10th சர்டிஃபிகேட் தான். 10th 12th காலேஜ், யூஜி, பிஜி, அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரேட் வரைக்கும் கூட பண்ணலாம்னாலும் உங்களோட ஃபைலில் வரப்போகிற ஃபஸ்ட்டு பேஜுன்றது உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே நீங்கள் யாருன்றதை வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்க இன்டர்வியூவரோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கோ போகிறீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் உங்களோட கேரக்டர் மாதிரி தோணும் அது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேஜ் நல்லா இருக்கிறதுக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு 2 weeks டைம் இருக்குது. எக்ஸாமுக்கு நடுவில் நிறைய சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்து நல்லா படிங்க, எழுதி பாருங்கள். இப்போ நினச்சா கூட நல்ல மார்க் வாங்கிடலாம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்டடீஸில். ஸோ மேக்ஸுக்கு அப்படி பார்த்தா நம்மக்கிட்ட 8 days இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ சயின்ஸ்க்கு இந்த 1 day புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு 4 days எடுத்து நல்லா கிளியராக படிச்சிடும். படித்தது ஜஸ்ட்டு ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. இந்த 1 day புதுசாக நிறைய படிக்கணும்னு இந்த 1 day வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே எக்ஸாமில் நம்மளால் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ரிவிஷன், ரீகால் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த 1 day நம்ம யூஸ் பண்ணணும். வெறும் கீ பாயிண்ட்ஸ், மைண்ட் மேப் மாதிரி போட்டு இந்த சாப்டரில் இதுதான் இருக்குது, இந்த சாப்டரில் இதுதான் இருக்குது, அந்த மாதிரி பார்த்துட்டு போய் எக்ஸாமை கிளியராக எழுதிடுங்க. ஸோ ஃபுல் டே புக் வச்சுட்டே இருக்க வேணாம், பிரேக் எடுத்துகிட்டு படிங்க. யூஸ்வலாக எனக்கு மியூசிக் கேட்குறது பழக்கம், நான் ஒரு 1/2 hour டிவி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்து படிங்க. ஏன்னா அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணும்போது மைண்ட் வந்து டயர்டாக தான் ஆகுமே தவிர ஈஸியாக நம்மளால் படிக்க முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிலாக்ஸாக இருங்க, காமாக படிங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் மறந்து போகாமல் எழுத முடியும். ஸோ கடைசி எக்ஸாம் சோஷியல் ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். ஏன்னா சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி தான். ஸ்டோரி மட்டும் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுட்டு மேப் வந்து க்ளீனாக தெரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கே என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டோரியை சூப்பராக எழுதிட்டு வந்துடலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைம் லைன், இந்த இயரில் இவங்க வந்தாங்க, இவங்க படையெடுத்தாங்க, இவங்க 3 பேர் சப்போர்ட் பண்ணாங்க, இந்த 3 country அப்போஸ் பண்ணிச்சு, அந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, எதுவுமே மறந்து போகாது. World War I யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால், யாரெல்லாம் பண்ணல, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ண, அந்த மாதிரி படிங்க, ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சோஷியல். மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 3மே நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.